ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் குலதெய்வ கோவிலில் கத்திரி பூஜை நடக்குது. வாங்க பார்க்கலாம். முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போயிட்டு முனீஸ்வரனை பார்த்துட்டு அவர் தான் ஏன்னா நம்மளை காக்கிறது, நம்மளோட காவல் தெய்வம். அதுக்கப்புறம் ஒரு பிரகாரத்தை ஒரு சுற்றிக்கிட்டு முன்னாடியே நாகத்தில் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் போனது, அதாவது அன்றைக்கி சண்டே 26 இந்த கத்திரி பூஜை நடந்துச்சு. அன்றைக்கி சண்டே இல்லையா, நாங்கள் கொஞ்சம் மட்டன் ஷாப் சிக்கன் ஷாப் இருக்கிறதுனால எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த டைமில் 2-3 மணிக்கு தான் நாங்கள் போனோம். அதனால் கொஞ்சம் திருவிழானாலும் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலையில் திருவிழாவுக்கு பூஜைக்கு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த கேப்பில் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்லையா, அதனால் யாருமே இல்லை. ஓரளவுக்கான கூட்டம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் தான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் இந்த கேப்பில் எங்களுக்கு சண்டே காலையிலையும் ஈவினிங்கும் தான் நிறைய வியாபாரம் இருக்கும். அதனால் அதை முடிச்சுட்டு இந்த கேப்பில் போய் நம்ம பார்த்துட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்துட்டோம். இது பாருங்கள், கோயிலில் அதாவது இந்த உச்ச சிலை பெரிய ஊருக்குள்ளெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. கோவிலை சுற்றியே வச்சுடுவாங்க. அதனால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், முனீஸ்வரனுக்கு ஒரு ஃபேமிலி பூஜை போட்டுட்ருக்காங்க. நாங்களும் போகும்போது அந்த முனீஸ்வர பூஜையில் பார்த்துட்டு நகர்ந்துட்டோம். எங்களோட ஃபேமிலியில் கோயிலுக்கு வந்தவங்க யாரும் அங்கே முனீஸ்வர பூஜை போட்டுட்ருக்குறாங்க. காவ தெய்வங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காவ தெய்வம் இருப்பாங்க. எங்களோட குலதெய்வம் ப்ளஸ் காவல் தெய்வம் முனீஸ்வரன். பெண் தெய்வம்னு இருப்பாங்க, அவங்க தான் எங்களோட குலதெய்வம். பால்குடத்தில் பிறந்த நூக்கால் அம்மா. பால்குடத்தில் பிறந்தம்மா, அந்த அம்மா உதித்தது பால் குடத்துலன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பேர். இந்த ஸ்டோரி என்னன்னுட்டு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். பால்குடத்தில் பிறந்தவங்க என்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன். ஈவினிங் பூஜைக்காக மறுபடியும் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு சாமிக்கு. பாருங்கள், நாங்கள் அந்த கேப்பில் போனோம், அர்ச்சனை பண்ணிட்டோம். அன்னைக்கு கொஞ்சம் டைட் ஒர்க்குன்றதுனால பொங்கல் வைக்க முடியல எங்களால். அதனால் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு நடந்துட்டோம். அன்றைக்கி எங்கள் பாப்பா கூட்டத்தில் நான், எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் பையன் தான் போயிட்டு வந்தோம். பாருங்கள், காலையிலே அன்னதானம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் போனது ஆன் டைம். இது எப்போவுமே கோவிலை சுற்றி சில சக்தி கற்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த சக்திகளில் ஒரு இது பாருங்கள். வேம்பு சுற்றி எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் படையல் நிறைய செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதனால் இது அன்டைம்ன்றதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஈவினிங் பார்த்துருந்தா நாங்கள் போயிருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வான வேடிக்கை, ஊஞ்சல் உற்சவம் எல்லாமே அன்னைக்கு வச்சுருந்தாங்க. எங்களால் தான் சாயங்கால பூஜையில் கலந்துக்க முடியாமல் போச்சு. பாருங்கள், சக்திகள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கோயிலை சுற்றி சில கல் இருக்கும். எங்கள் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன வயசு இருக்குங்க, ஆனால் அது ரொம்ப காலமாக இருக்குது. ஒரு பழைய ஒரு அரச மரம் இருக்குது, கோயிலுக்கு எதிர்த்தே இருக்கும். நல்ல ஒரு அகலங்க. பாருங்கள், தெரியுதுங்களா அந்த அரச மரத்தோட அகலம். நிறைய பேர் பொங்கல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஈவினிங் தாங்க, 4-5 மணிக்கு மேலே இன்னும் மறுபடியும் நிறைய பேர் கூட்டம் வருவாங்கங்க. என்ன கூட்டம் கம்மியாக இருக்கேன்னு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, சரி பூஜை முடிஞ்சிச்சு, சரி மறுபடியும் நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணணுமே, அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு நாங்களும் கிளம்புறோம். குலதெய்வன்றது ரொம்ப முக்கியங்க. அதனால் நம்மளோட குலதெய்வ கோயிலில் பக்கத்துலேயே இருக்காங்க. அதனால் நாங்கள் எதுனாலும் மிஸ் பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி போய் அட்டன் பண்ணிட்டு வர தான் பார்ப்போம். பாருங்கள், எங்களோட கோவிலோட முழு இதுதான் பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக
கும்பாபிஷேகம் போயிடுச்சு இல்லைங்களா, நான் வீடியோ கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை, கும்பாபிஷேகத்தோட வீடியோ போடுங்க. ஆண்டு விழா ஃபஸ்ட்டு முதல் ஆண்டு விழாவோட வீடியோ தான் போட்டிருந்தேன். சரிங்க.